ஜேம்ஸ் சார் இருக்காரா? இல்ல வெளியில போயிருக்காரு. நீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லியிருக்காரு. உள்ள வா. வாங்க. உன் பேரு பெலிட்ட தானே? வீடு நல்லா இருக்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல. நீங்க? அட உட்காரு. பெலிட்ட ஹாரிசன் ஹைட்ஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 8 மாதம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு BMW வாங்கியிருக்கேன். 2 கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்கு. கடன் வாங்கினா போதாதம்மா, அதை சரியாக கட்டணும். நீங்க யாரு? உங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற பொறுப்பை பேங்க் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. இல்ல நான் அதை பேங்க்ல கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க கிளம்புங்க. அடோ உட்காருமா. பேசிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறேன். போகிற வார இடத்துல பொம்பளை புள்ள இருக்கு, வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு மிரட்டணும். அடிதடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவம், மிடில் கிளாஸ். மானத்துக்கு அஞ்சன கவரிமான் ஜாதி. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி விடு. நான் கடன் தானே வாங்கினேன். கடன் வாங்கினேன். பெலிட்ட ப்ளீஸ். அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல ஜெசி. அழாத, முதல்ல தண்ணி குடி ப்ளீஸ். அப்புறம் பேசிக்கலாம். குடி. ஒரு டேம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. சொல்லுங்க ஜேம்ஸ். ஜெசிகா, வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? பெலிட்டா எங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரி ஓகே. என்னாச்சு ஜேம்ஸ்? பெலிட்டா எங்க? பெலிட்டா? 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 தண்ணி குடி. நீ வேற தனியா இருக்க. யூ நோ சம்திங்? டிப்ரெஷன் இஸ் த வர்ஸ்ட் எனிமி. பெலிட்டா என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. அது தவிப்பா, பயமா, என்னன்னு எனக்கு புரியல. தேங்க்ஸ். வீட்டில் இருந்தா கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன். நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் யர் ஹவுஸ்.
இளங்கோ என்ன சொல்றாரு? வந்தாரா? இளங்கோவா? வீடு வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ளே வரல. லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வாழ முடியாது. நம்மளை சுற்றி நிறைய அன்பு இருக்கு ஜெசி, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும். தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும். ரொம்ப யோசிக்காத ஜெசி, இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோய். இளங்கோ என்னை விட்டு போயிட்டார். பட் என்னால் இப்போல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல. பெலிட்டாவோட டெத்துக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ஸு குறைஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு. சட்டுன்னு எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி. தோலில் சாஞ்சால யாரும் இல்லைனா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? ஜெசி, எதுவுமே தப்பு இல்லை. இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறுக்கடிக்கிற அன்பு ஆறுதலும் தான். வேற எதுவும் யோசிக்காத ஜெசி. நத்திங் வென்ட் ராங் யார். வேணாண்ணா வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெசி இஸ் கெட்டிங் லேட். நீ என் வீட்டில் தூங்கிட்டு போகலாம். ஜெசி, அப்பா உனக்கு யார்ப்பா வேலை கொடுத்தா? அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மளை 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டையை பிடிச்சி மிரட்டினியே, ஜைத்தூன் ஹோட்டல். அவர் தான் வேலை கொடுத்தார். நீயும் மிரட்டினியா? நான் எங்கடா மிரட்டினேன், நீ தான் மிரட்டிட்டிய எனக்கும் சேர்த்து. போ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு போ. ஓகே. டாய் டாய் தத்த டாய் புல்லட் தாத்தா. என்னது? அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. Two games win. ஹாய். ஹாய். ஹலோ. எஸ் ராய். எஸ். ஜெசி ஒரு நிமிஷம். நோ சாரி ஜெசி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னார். இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல சொன்னார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அகரநாதிராவோட டேர்ம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அகர முதல்வன் ஆதிராவா? ஆமாம். ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். யார் பே பண்ணாங்க? அவங்க அப்பா.